கொள்ளாமல் வருத்தத்தோடு ஏன் கழிக்க வேண்டும்? வறுமையோடு ஏன் கழிக்க வேண்டும்? நோயோடு ஏன் கழிக்க வேண்டும்? நீங்கள் இயேசுவிடம் வருகிற பொழுது ஹல்லேலூயா, அவர் உங்களை வாழ்வித்து சேர்த்துக் கொள்வார். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆம் பிரியமானவர், கட்டின வீடும் நிலம் பொருளும் உங்களுடைய உறவினர்களும் உங்களோடு கூட வருவதில்லை. உங்களுடைய ஆவி உங்களை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது நீங்கள் மட்டுமே உங்களுடைய ஆத்தும நேசரை, உங்களை படைத்த இறைவனை காண செல்வீர்கள். பிரியமானவர்கள், யாரையும் நீங்கள் ஒருவரையும் உங்களோடு கூட கூட்டிச் செல்ல முடியாது. எனவே இந்த நாளிலேயே நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் மரிக்கிற பொழுது நீங்கள் தனியாக செல்வதில்லை, உங்களோடு தேவ தூதர்களும் இயேசுவும் தேவனும் உங்களோடு வருவார். பிரியமானவர்களே, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமம் அல்லால் நீங்கள் ரட்சிப்பு பெறுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறு வழி இல்லை. பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால், ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே,
வாக்கு. நிச்சயமாக அவர் நித்திய ஜீவன் அளிப்பார். உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்றே எழுதிடுவார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்து வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நீண்ட இடைவெளிக்கு பின்பாக இந்த 1 சாமுவேல் புத்தகத்தின் கடைசி பகுதியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ 1 சாமுவேல் புத்தகத்தின் கடைசி பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த 1 சாமுவேல் புத்தகத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவு சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றியது, இரண்டாவது பிரிவு சவுலை பற்றியது, மூன்றாவது பிரிவிலே தாவீதை பற்றிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது நோட்டு புத்தகத்திலும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய நோட்டு புத்தகத்திலே நான் சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டால் நீங்கள் வேதத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, எனவே எல்லோரும் ஒரு நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்ல போகிற இந்த காரியங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் இதுவரை பார்த்தது, அதாவது 3வது பகுதியான தாவீதை பார்க்கிறோம். தாவீதை நாம் இந்த காரியத்துல பார்க்கிற பொழுது முதலாவது ஒன்று என்னவென்றால், ராஜரீகம் சவுலிடமிருந்து தாவீதுக்கு மாற்றப்படுகிறது. பாயிண்ட் 1, கர்த்தர் சவுலை அரச பதவியிலிருந்து நீக்குதல். இதை அதிகாரம் 15 நீங்கள் வாசிக்கலாம். அடுத்து 2வது பாயிண்ட், கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுதல். இது 1 சாமுவேல் அதிகாரம் 16 1 13 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக 3வது பாயிண்ட், கர்த்தர் அவருடைய ஆவியை சவுலிடமிருந்து எடுத்து விடுதல். இது பார்த்தீர்கள் என்றால் 1 சாமுவேல் அதிகாரம் 16 14 முதல் 23 வரைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 4வது குறிப்பு, 4வது பாயிண்ட் என்னவென்றால், கர்த்தர் சவுலை விட தாவீதை அரசராக உறுதிப்படுத்துதல். அதை பற்றி பார்க்க போறேன். ஏன்னா கர்த்தர் தாவீதை தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆனா இன்னும் அவர் பகிரங்கமாக அவர் அரசராகவில்லை. ஆனால் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். இப்பொழுது கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை அரசராக ஏற்படுத்துவதை பல வழிகளிலே அவர் உறுதிப்படுத்துகிறார். பாருங்க பிரியமானவர்களே, முதலாவது என்னவென்றால், 1 தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறார். 2வதாக யோனத்தான் தாவீதை நேசிக்கிறார். 3வதாக இஸ்ரவேல் மக்கள் சவுலை விட தாவீதை என்ன செய்கிறார்கள்? உயர்த்துகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி உயர்த்துகிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் தாவீதை சவுலை விட உயர்த்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக பாயிண்ட் என்னவென்றால், சவுல் தாவீதை கொல்ல முயற்சித்தல். அந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம்னா, அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சவுல் தாவீதை கொல்ல முயற்சித்தல். இதுல பாருங்க, இதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். முன்னாடி சொல்ல வீடியோ ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1, தாவீதை ஈட்டினால் எரிந்து கொல்ல பார்க்குதல். அதை 18வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே 1 சாமுவேல் புத்தகத்திலே வருகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம். 2வது சவுல் பாத்தீங்கன்னா தாவீதை கொல்றதுக்கு பல முறை முயற்சிக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 தடவை முயற்சிக்கிறாரு. அந்த 7 வரிசையாக நான் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக வேண்டி. முதலாவது என்னவென்றால், 1 தாவீதை
ஈட்டினால் எரிந்து கொல்ல பார்க்குதல் அதிகாரம் 18. இரண்டாவதாக தந்திரமாக தாவீது பெலிஸ்தீரோடு யுத்தத்துக்கு அனுப்புதல். அது எப்படி செய்யறாருன்னா அவர் சொல்றாரு 100 பெலிஸ்தீருடைய நுனித்தோல் மாமிசம் வேண்டும் என்று சொன்னோன்னா அதை போய் எடுத்து கொண்டு கொடுத்தா என்னோட மூத்த மகளை வந்து நான் என்ன செய்யறேன் உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் மீகாலை என்று சொன்னதுனால சொல்லுறது வழியாக என்ன செய்யறாரு என்றால் தாவீது வந்து பெலிஸ்தீர்களுடைய யுத்தம் செய்து பெலிஸ்தீர்களை கொல்லப்பட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டுகிறார். பிரியமானவர், இது இரண்டாவது திட்டம். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் தமது சேவகர்களை கொண்டு தாவீதை கொல்ல பார்க்கிறார். சேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு நீங்க வந்து தாவீதை கொல்லுங்க. அதாவது அதிகாரம் 19 நீங்க வாசிக்கலாம். அடுத்து நான்காவதாக மீண்டுமாக ஈட்டினாலே தாவீதை கொல்ல பார்க்கிறார். இதே நீங்கள் அதிகாரம் 19 நீங்கள் வாசிக்கலாம். அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் என்னவென்றால் தாவீதை கொல்ல சவுல் சேவகர்களை அனுப்புகிறார். தாவீதை கொல்றதற்கு சவுல் என்ன செய்கிறார்? சேவகர்களை எங்க அனுப்புறாரு? இந்த தாவீதோட வீட்டுக்கே அனுப்புகிறார். அங்கே என்ன செய்கிறார்? மீகாள் வந்து தாவீதை வந்து என்ன செய்யறார்? தப்பித்து ஜன்னல் வழியாக அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வந்து நீங்க அதிகாரம் 19 நீங்கள் வாசிக்கலாம். அடுத்து ஆறாவது பாயிண்ட் என்னவென்றால் சாமுவேலின் வீட்டில் இருந்த தாவீதை கொல்ல சவுல் முயற்சித்தல். சாமுவேல் வீட்டுல தாவீது வந்து போய் ஒளிந்து இருக்கிறாரு, இவர் கொல்ல வருகிறார் என்று சொல்லி வந்திருக்கார். அங்க வந்து என்ன செய்யறார்? சவுல் வந்து கொல்ல முயற்சி செய்தார். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக தாவீதை கொல்ல அவனை கொண்டு வரும்படி மகன் யோனத்தானுக்கு கட்டளையிடுகிறார். அதிகாரம் 20 வாசிக்கலாம். பிரியமானவர்களை, இப்படியாக 7 முறையாக என்ன செய்கிறார் என்றால் சவுல் வந்து தாவீதை கொல்ல பார்க்கிறதை நாம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிக்கலாம். அடுத்ததாக பாருங்க, தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி இருந்த நிலை இப்ப நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது வந்து அதிகாரம் 21 28 வரைக்கும் நம்ம பார்க்க போயிடும். முதலாவது வந்து தாவீது ஆசாரியராலே பாதுகாக்கப்படுதல். இது வந்து அதிகாரம் 21. இரண்டாவது தாவீது காத் ராஜாவின் இடத்திலே ஒரு பித்தம் கொண்டவன் போல் நடிச்சு தப்பிக்கிறார். ஏன்னா அவரு வந்து காத் ராஜாட்ட போகும்போது அங்க இருந்த சேவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, இவனை வந்து நம்ம தாவீது மாதிரி தெரிகிறதே, இவர் வந்து கோலியத்தை நம்மளுடைய பகைவனாகி கோலியத்தை கொன்றவன் அல்லவா என்று சொல்லி சொன்னோன்னா ஐயோ நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம் பகைவன் என்பதை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களே என்று சொல்லி பித்தம் கொண்டவர் போல என்ன செய்கிறார்? அவர் வந்து நடிக்கிறார். அது வந்து இரண்டாவது. அப்படிலாம் அவர் நடிச்சு என்ன செய்கிறார் என்றால் சவுலுக்கு பயந்து தப்பி ஓடின செய்திகள் தான் நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வந்து ஆசாரியரை பாதுகாக்கப்படுகிற. இரண்டாவது காத் ராஜாவின் இடத்துல பித்தம் கொண்டவர் போல நடிக்கிறார். மூன்றாவது தாவீது வந்து ஒளிந்து கொண்டிருந்த வனாந்தரத்துல வந்து ஒரு சேனையை அவர் உருவாக்குகிறார். எப்படிப்பட்ட சேனையை உருவாக்கிறார் என்றால் அவர் கீழே ஒரு 500-600 பேர்களை வந்து அவர் வந்து கஷ்டப்படுகிறவர்கள், நஷ்டப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக கூட்டி என்ன செய்யறார்? அந்த ஒன்றுமில்லாத அந்த கூட்டத்தை ஒன்றாக கூட்டி என்ன செய்கிறார்? அதாவது ஒரு சேனையாக அவர் மாற்றி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் அதை வந்து எங்க வாசிக்கிறோம் என்றால் அதிகாரம் 22 முதல் 26 வரைக்கும் தாவீது ஒளிந்து கொண்டிருந்த வனாந்தரத்தில் ஒரு சேனையை உருவாக்குதல். எப்படி சேனையை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தாவீது முதல் என்ன செய்கிறார் என்றால் அதுல்லாம் என்ற கெபில போய் ஒளிந்து கொள்கிறார். இது முதல்ல வந்து ஒளிந்து கொள்கிறது. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் சவுல் ஆசாரியர்களை கொள்ளுதல். உடனே சவுலுக்கு ஒரு குழு கிடைச்சிருச்சு. என்னன்னா தாவீது போய் நம்மகிட்ட இருந்து பயந்து ஓடி போய் என்ன செய்திருக்கிறான்னா அங்க ஒரு ஆசாரியர் ஒரு ஆலயத்துல போய் என்ன செய்யறாருன்னா அங்க ஆசாரியர் இருக்கிறார். ஆசாரியர் இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ஆயுதம் ஏதாவது கொடுன்னு சொன்ன இவரும் என்ன செய்துட்டாரு? இவருக்கு நீங்க முந்தி கொடுத்து வைத்துதான் தாவீது என்று சொல்லி தாவீது முன்பு கோலியாத்தை கொள்கிற பொழுது வைத்திருந்த ஈட்டி எங்க இருக்கிறது என்றால் இப்ப ஈட்டி வந்து இங்க ஆலயத்தில் இருக்கிறது, அதை ஏன் நீங்க எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி விடுகிறார். இதை கேள்விப்பட்ட சவுல் என்ன செய்கிறார் என்றால் அப்ப ஆசாரியர்கள் அனைவரும் எனக்கு எதிராக எழுப்பி விடுவார்களோ என்று சொல்லி பயந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த ஆசாரியர்கள் வம்சத்தை முழுவதுமாக அவர் அழிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆளோட தாய், தகப்பன், சகோதரி எல்லாவற்றையும் இந்த பரம்பரையில் இருக்கிறவங்க எல்லாவற்றையும் அதை கொல்லுகிறார். அதை பார்த்துட்டோமா? சரி, அடுத்து பாருங்க, அதாவது அதிகாரம் 22 வாசிக்கலாம். அப்புறம் தாவீது வந்து பெலிஸ்தர்களை முறியடிக்கிறார். இங்க வந்து அவர் வந்து ஒரு மறைந்து கொண்டு இருந்தாலும் அவர் தன்னுடைய மிஷனை, தன்னுடைய கடமையை அவர் விட்டு விடவில்லை. அவர் என்ன செய்கிறார்? பெலிஸ்தரை முறியடிக்கிறார். பெலிஸ்தர்கள் வந்து தாக்க வருகிறார்கள் கேகிலாவை. அப்பொழுது அங்க போய் என்ன செய்யற? பெலிஸ்தரை முறியடிக்கிறார். இதை வந்து அதிகாரம் 23 நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக தாவீது சவுலின் ஜீவனை காப்பாற்றுதல். ஒரு முறை வந்து
அவரை கொல்ல வாய்ப்பு கிடைத்தது. கூட வந்தவர்கள் கூட கொல்வேன் என்று சொன்னாலும் அவருடைய ஜீவனை அவர் காப்பாற்றுகிறார். இதை அதிகாரம் 24 நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசியின் மரணம். இது அதிகாரம் 25:1 நீங்கள் வாசிக்கலாம். கடைசியாக தாவீது அபிகாயிலை திருமணம் செய்தல். இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது இதுல அதிகாரம் 25 இதுல தாவீது அபிகாயில், அதாவது நாபால் என்று ஒருவன் அங்கே இருந்தான். அவர் வனாந்தரத்துல ஒளிஞ்சிருந்தார் இல்லையா, அந்த வனாந்தரத்துல தான் ஒரு வனாந்தரத்துல நாபேல் என்பவன் ஒருத்தன் இருந்தான். அவன் மிகுந்த ஆடு மாடு எல்லாம் வைத்திருந்தான். அவனுக்கு கொஞ்சம் முரட்டாட்டமான, அவனுக்கு ஒரு நல்ல குணசாலியான ஞானமுள்ள ஒரு மனைவி இருந்தாள். இப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த நாபால் அவனுடைய வேலைக்காரர்கள், நாபாலுடைய வேலைக்காரர்கள் என்ன செய்வார்கள், ஆடுகளை மயிர் கத்தரிக்க கொட்டி செல்வார்கள், மற்ற ஆடுகளை மேய்க்க சொல்வார்கள். இந்த மாதிரி எல்லா நேரங்களிலுமே தாவீதோட மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இவர் இங்கே மயிர் கத்தரிக்க நாபால் இங்கே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்கிறது என்றால், இந்த தாவீது நினைக்கிறார், நம்முடைய குரூப் ரொம்ப பெரிய குரூப்பா இருக்கு, நம்மளுடைய வட்டாரம், அதாவது அவரோடு கூட இருக்கிற மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள். எனவே நாபால் மிகவும் பணக்காரனாக இருப்பதனால அவன் அந்த ஒருவேளை உணவை இவர்களுக்கு ஒருவேளை உணவை கொடுத்து வழங்கலாம் என்று நினைக்கிறான். நினைத்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால், அந்த ஒரு குரூப், ஒரு 10 வாலிபர்களை தாவீது நாபாலின் இடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி என்ன கேட்க விரும்புகிறேன், நாங்கள் முன்பு உங்களுடைய வேலைக்காரர்களையும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவர்கள் ஆடு மேய்க்கிற பொழுது அவர்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவுமே நாங்கள் கொடுத்தது கிடையாது. இப்பொழுது எங்களுடைய எஜமானாகிய தாவீது உங்களிடத்திலே எங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆகாரம் உங்களுக்கிடம் இருந்தால் ஆகாரம் கொடுத்து உதவுங்கள் என்று சொல்லி கேட்கும்படியாக 10 வாலிபர்களை அனுப்பியிருந்தார். ஆனால் நாபால் மிகவும் பெருமையாக, மிகவும் திமிராக என்ன செய்து விட்டார், பதில் அளித்து விட்டார். என்ன அப்படி சொன்னார், தாவீது யார், அவரை எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி, அவருக்காக நாங்கள் எங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமா, அது நீங்க எந்த மேய்ப்பர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்களோ அறியோம் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டார். எனவே அந்த செய்தியை தாங்கி கொண்டு வந்த 10 வாலிபர்களும், அந்த செய்தியை கொண்டு வந்த 10 வாலிபர்களும் தாவீதின் இடத்தில் தெரிவித்த உடனே தாவீது மிகவும் கோபம் உண்டவனாக என்னையே தெரியாது என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லி ஆத்திரத்தோடு கூட நாபாலையும் அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், மனைவி, குழந்தைகள், அது மட்டுமல்ல அந்த எல்லாவற்றையும் அவர் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டிருந்தார். ஏன்னா அவர் சொல்றாரு, நாய் கூட மிஞ்சுவதில்லை, எல்லாவற்றையும் அழிக்க போகிறேன் என்ற ஆத்திரத்தோடு, மனதில் ஆத்திரத்தோடு கூட தாவீது கொண்டிருந்தார். இந்த வேளையிலே இது அதாவது அபிகாயிலுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. என்ன விஷயம் தெரிவிக்கப்பட்டது, அதாவது தாவீது என்பவர் என்ன செய்கிறார், தாவீது என்பவர் உன்னுடைய கணவரிடம் ஆகாரம் கேட்டார். ஒரு 10-15 வாலிபர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக கேட்டார். உங்களிடம் உள்ளதை கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னார். ஆனால் உன் கணவரோ என்ன செய்து விட்டார், மிகவும் கோபத்தோடு கூட யார் தாவீது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். நாபால் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டால், ஒருவேளை அதனால அவர் தாவீது கோபமாக ஏதாவது செய்து விடலாம் என்று செய்தி அவருக்கு விடுகிறது. உடனே அபிகாயில், அதாவது நாபாலின் மனைவி உடனே என்ன செய்தாள் என்றால், கிளம்பி உணவெல்லாம் எடுத்துக்கொண்டு 5 வேலைக்காரர்களும் அழைத்து கொண்டு என்ன செய்கிறார் என்றால், அந்த சாப்பாடு உணவுகளை அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்ததோடு அல்லாமல் அவள் என்ன சொல்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த அபிகாயில் பேசுவது ஒரு தீர்க்க தரிசனமாக உள்ளது பிரியமானவர்கள். அதைத்தான் இந்த வேளையிலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அபிகாயில் தீர்க்க தரிசனமாக கூறிய வார்த்தைகள் 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 28வது வசனமும் 29வது வசனமும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமா கவலில் வைத்து எரிந்தாற் போல எரியப்படும். இப்படி அவர் ராஜாவாக ஆகாததுக்கு முன்பாகவே, அதாவது அபிஷேகிக்கப்பட்டார், ஆனால் பகிரங்கமாக இன்னும் அரசராகப்படவில்லை. அதனாலதான் அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையிலே அபிகாயில் அவரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கர்த்தரின் ஆண்டவனுக்கு என்ன செய்வார், நிலையான வீட்டை
கட்டுவார். இரண்டாவதாக, என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நீர் நடத்துகிறவராமே என்று சொல்கிறார். மூன்றாவது, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உண்மையிலே காணப்படாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். உம்முடைய சத்துருக்கள் ஆத்துமா கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்படும் என்று சொல்லி அவருக்கு சாதகமான நீ வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு குவியும் என்று சொல்லி தாவீதை பார்த்து அபிகாயில் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார் 1 சாமுவேல் 25 30-31, கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி, அதாவது இந்த தீர்க்க தரிசனத்தின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளையும் நினைப்பீராக என்றார். இங்க பாருங்க, இப்ப இங்க அபிகாயில் சொல்றாரு, நான் முன்னாடி சொன்னது மாதிரிலாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்படி நடக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, என்னையும் நீங்க நினைத்து கொள்ளுங்கள், அடியாளை நினைத்துக் கொள்வீராக என்று சொல்லி சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீர் விருதாவாய் என்றால் வேஸ்டா, நீங்க விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால், நீங்க ரத்தம் சிந்தாம வீணான காரியங்களை நீங்க செய்யாம நீங்க இருந்தீங்க என்றால் உங்களுக்கு எந்த துக்கமும் மன அமைதியும் கெடாது, நன்றாக இருப்பீர்கள். எனவே நான் உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் என்ன செய்த, உங்களுடைய மனதினுடைய கோபத்தை ஆற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன்னு மறைமுகமாக சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு தாவீது பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? 1 சாமுவேல் 25 32-33 வாசிக்கிறேன். 32 நான் சொல்றேன். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 33 வசனத்துல என்ன சொல்றாருன்னு சுருக்கமா, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்தாதபடிக்கு தடை பண்ணிய நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படியாக அவர் இப்பொழுது நாபாலை தாவீது கொல்லவில்லை. ஆனால் நாபால் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் அவரை வாதித்ததினாலே ஏறக்குறைய 10 நாட்களுக்கு பின்பு மரித்தான். இப்ப அபிகாயில் வரா நாபால்கிட்ட சொல்றா, சாகிறதுக்கு முன்னாடி நாபாலை பார்த்து, நாபாலே இந்த மாதிரி நடந்தது, நான் அப்ப என்ன செய்வேன், அவருக்கு வேண்டியதான் நான் கொடுத்துருவதுன்னு சொன்னார். சொன்னோன்னா அவனுடைய இருதயம் கல்லை போல இறுதினது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 10 நாட்கள் கழித்து அவன் இறந்து விடுகிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக தாவீது என்ன செய்கிறார் என்றால், அபிகாயிலை விவாகம் பண்ணுவதற்காக ஆட்களை அனுப்பி, அவருக்கு தெரிகிறது அபிகாயில் மிகவும் ஞானமுள்ள ஒரு பெண் என்று. எனவே அவளை திருமணம் செய்வதற்காக சில ஆட்களை அவர் அனுப்புகிறார். அதே போல அவளும் உம்முடைய பணியாளாக நான் இருக்கிறேன், உம்முடைய அடியாளாகி நான் உமக்கு பணிவிடையாள் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவளும் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரங்களை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இஸ்ரவேல், அதாவது தாவீதுக்கு எத்தனை மனைவிகள்? முதல் மனைவி யார் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல் மனைவி மீகாள். அந்த மீகாளை தாவீது சவுலுடைய குமாரத்தி தான் தாவீது திருமணம் செய்த முதல் மனைவி. அவள் பெயர் என்னது? மீகாள். அவள் தாவீது சவுலுக்கு பயந்து இப்படி வனாந்தரத்துல ஓடி போன பிறகு சவுல் என்ன செய்தார் என்றால், மகளை என்ன செய்தார் என்றால் பல்தி என்ற ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். சரிங்களா? இதான் முதல் மனைவி. அடுத்ததாக நீங்க பார்க்கிற பொழுது இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவையும் அவர் மனைவியாக திருமணம் செய்து கொண்டிருந்தார். அடுத்து நாபாலுடைய மனைவியாக அபிகாயிலையும் அவர் விவாகம் பண்ணியிருந்தார். அடுத்ததாக உரியாவின் மனைவியாக பத்சபாவையும் அவர் திருமணம் செய்திருந்தார். ஸோ இந்த இவ்வளவு மனைவிகளை அவருக்கு திருமணம் செய்திருந்தார். சரி, தாவீதோட மனைவிகள் எத்தனை பேர் என்று நம்ம பார்க்க போகிறோம். தாவீதின் முதல் மனைவி மீகாள். அவளை தாவீது சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் இருந்த பொழுது அந்த முதல் மனைவியாகிய மீகாளை என்ன செய்தார் என்றால் பல்திக்கு கொடுத்திருந்தார். சரிங்களா? அடுத்தது நாங்க பார்க்கிற பொழுது கர்த்தர் நாபாலை அடுத்து இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாவையும் திருமணம் செய்து கொண்டிருந்தார். அபிகாயில், அதாவது நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலையும் நாபால் இறந்த பிறகு அவருடைய மனைவியாகிய அபிகாயிலையும் அவர் திருமணம் செய்திருந்தார். இன்னும் உங்களுக்கு தெரியும், உரியாவினுடைய மனைவியான பத்சேபாலையும் முதல்ல திருமணம் செய்திருந்தார். ஸோ அவருடைய இன்னும் 2 பேர்கள் வருகிறார்கள். அது அடுத்த தடவை வருகிற பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிரியமானவர்கள், இப்படியாக
தாவீதினுடைய வரலாறை நம் 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.